கரூர் சம்பவம் தொடர்பா தாவேக தலைவர்கள் யாரும் கருத்துக்களை சொல்லக்கூடாது, சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தது திமுக. இந்த மனு தற்பொழுது விசாரணைக்கு வந்திருந்த நிலையில உச்சநீதிமன்றம் இந்த இடையீட்டு மனு தொடர்பான விசாரணையை ஏற்க மறுத்திருக்கு. என்னென்ன காரணங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன் வச்சது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதாவது திமுக தரப்பிலிருந்து இந்த இடையீட்டு மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு கரூர் சம்பவத்தில். இதுக்கிடையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் அமைச்சர் நிர்மல்குமார், ஆனந்த், இவங்கெல்லாம் இந்த கரூர் சம்பவம் பற்றி நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் விசாரணை முடிகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, அந்த மாதிரியான அவங்க இந்த மாதிரி கருத்து சொல்வதற்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடையீட்டு மனுவில் திமுக தரப்பிலிருந்து மனுவாக வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி, 2 நீதிபதிகள் அமர்வு முன்பாக இந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு. இதுக்கு நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அதாவது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக நீங்க பேச்சுரிமைக்கு தடை விதிக்க கோருகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. இன்னும் பல கேள்விகளை அவங்க திமுக தரப்பு ஆஜரான அந்த வழக்கறிஞர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அதே போல இந்த கேஸை விசாரணைக்கு ஏற்கவும் மறுத்திருக்காங்க. வெங்கடேசனோட நம்ம தொடர்ந்து இணையலாம். வெங்கடேசன், இப்ப பேச்சுரிமைக்கு தடை விதிக்க கோருகிறீர்களா அப்படின்னு நீதிபதிகள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்களே, இந்த கேள்விக்கு திமுக தரப்புல இருந்து ஏதாவது வாதம் முன்வைக்கப்பட்டுச்சா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க? நீதிபதிகள் தரப்புல இருந்தோ என்ன பேசப்பட்டிருந்தது? வணக்கம். கரூர் துயர வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விரிவான உத்தரவு என்பது பிறப்பித்துள்ள நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபராக உள்ளார். அவர் அண்மையில் பேசிய பேச்சு என்பது கரூர் ஒரு முக்கியமான ஊர் என்றும் அங்கு கணக்கு வழக்கு உள்ளது என்றும், அந்த கணக்கு வழக்கை முடிக்காமல் விடமாட்டோம், எங்கள் தலைவர் மீது கை வைத்தீர்கள், எங்கள் மக்கள் மீது கை வைத்த ஸ்டாலின் எங்களுடைய மக்களை காவல்துறை மூலம் கொண்டு குவித்தீர்கள், இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும், சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் பேசியுள்ளார். இது போன்ற பொதுவெளியில் பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கரூர் துயர சம்பவ வழக்கின் புலன் விசாரணை நடைபெறும் போதே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு என்பது புலன் விசாரணையில் தலையிடுவதாகவும், தமிழக முதல்வர் என்ற முறையில் அவர் ஜூலை 10 சென்று அங்கு காயமடைந்த பலியான குடும்பத்தாருக்கு அரசு வேலை உள்ளிட்ட உத்தரவுகளை வழங்க இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நிலையில் சிபிஐ புலன் விசாரணையை பாதிக்கும் என்றும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிப்பதாகவும், இதற்கு எதிராக தனியாக ஒரு உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனியாக தாக்கல் செய்யப்படும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருந்தார். இன்றைய விசாரணையின் போது நீதிபதியும் அதை குறிப்பிட்டார். ஏற்கனவே நீங்கள் தனியாக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வதாக தெரிவித்துள்ளீர்கள். இது போன்ற நிலையில் இந்த அமைச்சர்கள் பேச்சுரிமைக்கு குறிப்பாக அவர்களுடைய கருத்து தெரிவிக்க கூடாது என்ற ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் கோருகிறீர்களா? ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த விஷயத்தில் கருத்துரிமைக்கு எவ்வாறு தடை விதிக்க முடியும் என்றும், இந்த உச்சநீதிமன்றத்தை நீங்கள் அரசியல் மேடையாக்குவதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது திமுக தரப்புக்கு உச்சநீதிமன்றம் முன்வைத்தது. இதனிடையே இந்த வழக்கு இந்த விசாரணைக்கு வந்தபோது திமுகவின் தரப்பில் மிக அழுத்தம் திருத்தமாக இந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு என்பது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் அந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முன்வைத்தார்கள். இருப்பினும் இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்ததால் உச்சநீதிமன்றம் இந்த திமுகவின் இந்த இடையீட்டு மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து சட்டப்படி இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான கண்காணிப்பு குழுவிடமே தற்போது முறையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு என்பது திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த இன்றைய வழக்கு விசாரணையும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவும் திமுகவிற்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாகவே பார்க்க வேண்டியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.